கைஸ் கீழே ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்க. நெல்லையில வந்து 3 சிறுமில வந்து சிறுமிகளை வந்து கூட்டு போய் ரேப் பண்ணா பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து உறுதின்னு போட்டிருக்காங்க. ஸோ தூக்கு தண்டனைனா தூக்கில் போடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். நான் சில டைம் அப்படிதான் நினச்சிருக்கேன். பட் கீழே என்ன தெரியுமா கேட்குறாங்க கமெண்ட்ல, தூக்கு தண்டனைன்னு சொல்றீங்க, அதுக்கான டேட் எங்க அப்படின்ட்டு. ஸோ இது என்னோட கேள்வியும் கூட, அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தா அவங்களோட கேள்வியும் கூட. அவங்க சார்பாக நானும் கேட்குறேன். இது வரைக்கும் தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் தூக்கில் போட்டிருக்கீங்க? எத்தனை பேர் தூக்கில் போட்டு நாங்கள் பார்த்துருக்கோம்? ஒருத்தர் கூட நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், இல்லைன்னா எனக்கு டிஎம்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி நியூஸ் நான் வந்து பார்த்ததில்ல. ஆனால் தூக்கு தண்டனை உறுதி, தூக்கு தண்டனை விதிக்கப்படும், இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்ட்டு நிறைய நியூஸில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சொல்லி 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 மக்களை ஏமாத்த தான் செய்றீங்க. அந்த கேஸ் அதோட முடிக்க தான் செய்றீங்களே தவிர அவங்களை தூக்குல போட்ட பாடு கிடையாது. இந்த 3 சிறுமிகளை வந்து அவன் தான் ரேப் பண்ணான் பச்சையா தெரியுது. அவனுக்கு ஏன் வந்து குண்டா சட்டம் போட்டு அந்த சட்டம் இந்த சட்டம் போட்டு ஜெயில வந்து வச்சு பாதுகாக்கிறீங்கன்னு தெரியல. எவ்வளோ பேர் பேசுறோம், எவ்வளோ குழந்தைங்க இறந்து போறாங்க, எவ்வளோ குழந்தைங்கள ரேப் பண்றாங்க, எவ்வளோ பொண்ணுங்களை ரேப் பண்றாங்க. இவ்வளோ பார்த்துமே ஒரு சட்டத்தை உங்களால கொண்டு வர முடியலன்னா அப்புறம் ஒரு சட்டம் அதெல்லாம் இருக்குதுன்னு சத்தியமா தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தூக்கு தண்டனை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இத்தனை வருஷம் தண்டனை அப்படின்ட்டு மட்டும் சொல்லுங்க போதும். சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மக்களுக்கு பிளைண்டா சொல்லி அவங்கள ஏமாத்தாதீங்க தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கமெண்ட்ல பார்க்கும்போது சூப்பர், நான் வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. அவங்களுக்குலாம் தெரியல, அவங்களெல்லாம் தூக்குல போட மாட்டாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ ஒரு நியூஸ் நாங்கள் வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்ல தூக்குல போட போறோம் இங்க அப்படின்னு சொல்றீங்களோ அப்பதான் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். இங்க வந்து பாலியல் வன்கொடுமை நடக்காது, நம்ம குழந்தைங்கள தைரியமா வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தைரியமா பொண்ணுங்க 11 இல்ல 12 ஒரு மணிக்கு 2 மணிக்கு கூட நடமாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பதான் வந்து தைரியம் வரும். என்ன சொல்றேன்னு தெரியல. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் எனக்கு டிஎம்ல நிறைய வீடியோஸ் அனுப்புறீங்க. ஆனால் என்னால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியுது, பட் எடிட் பண்ண முடியல. அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. எனக்கு ட்ராவல் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் தலைவலிக்கும், அதனால் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், அதே பெண்டிங்கில் அப்படியே தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட பார்க்குறேன். உங்களுக்கு ஷேர் பண்ணும் வீடியோ நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே. அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நான் பார்க்காத நியூஸ் கூட எனக்கு நிறைய சென்ட் பண்ணுறீங்க. எனக்கு சென்ட் பண்ணணும்னு நினச்சி சென்ட் பண்ணுறீங்களே, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.